சின்னானின் பறை இசையில் மயங்கிய மதுரை காளி அவனுடன் அவன் ஊரான தொட்டியத்திற்கு வர சித்தம் கொண்டு ஈவடிவெடுத்துச் சென்றாள். சின்னான் மாடுகள் மேய்க்கும் பொழுது அடிக்கும் பறை இசையை தினமும் ஆனந்தித்துக் கேட்டாள். ஒரு நாள் அப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னரின் சகோதரன் குதிரையில் வந்தபோது குதிரையின் குளம்படி பட்டு புதரிலிருந்த புற்று சிதைந்தது. புற்றிலிருந்த அன்னை கோபமுற்றதால் சகோதரன் அந்த கணமே மதி இழந்தான். செய்வதறியாது திகைத்த மன்னரின் கனவில் தோன்றிய மதுரை காளி மதுரையிலிருந்து இசைக்கு மயங்கி வந்து தொட்டியத்தில்தான் சங்கமித்துள்ளதை சொன்னாள். உடனே அரசன் காளிக்கு திருக்கோயில் எழுப்பி உற்சவம் நடத்தினான். காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள். பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வன்னி மரத்தின் அடியில் கணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான். இந்நிகழ்ச்சியை கண்ணுற்ற அவன் மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடமும் விபரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்துக் கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று அரசன் தன் படை வீரர்களுடன் சங்கம்புதர் சென்று கள்வனை தேடினார். அரசன் புதருக்குள் வாளை சொருகினான். சற்று நேரத்தில் புதரிலிருந்து ரத்தம் பீரிட்டது. உடனே மன்னன் அதிர்ந்து போனான். அவன் முன் ஸ்ரீ மதுரை காளியம்மன் தோன்றினாள். இன்றும் கருவறையில் உள்ள மதுரை காளியம்மன் மேனியில் இக்காயத்தின் வடு உள்ளது. மனம் உருகி மன்னிக்கும்படி வேண்டி, தாயே உனக்கு என்ன வேண்டும்? தாயே உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இப்படி அமர்ந்து இருக்கிறாய் என்று மன்னன் கேட்டான். மதுரை காளியம்மன் அரசனுடைய பட்டியிலிருந்து ஒரு மாட்டை காட்டி, இந்த மாடு எங்கெல்லாம் சென்று சுற்றி வருகிறதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், அதுவே எனது எல்லை என்று மதுரை காளியம்மன் கூறினாள். மாடு 18 பட்டி கிராமம் சுற்றி வந்து புதரில் நின்றது. 18 பட்டி மக்களும் என் பிள்ளைகள் என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைத்து என்னை வழிபட வகை செய்வாயாக என்று கூறி ஸ்ரீ மதுரை காளியம்மன் மறைந்தாள். அம்மனின் வாக்கை கனிவுடன் ஏற்ற அரசனுடனே தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் திருக்கோவிலை கட்டினார். மதுரகாளி அம்மனுக்கு நடைபெறும் திருவிழாவும் தேரோட்டமும் முக்கியமானவையாகும். தை மாதம் 2ஆம் தேதி முகூர்த்தம் செய்யப்பட்ட நாளிலிருந்து திருவிழா ஏற்பாடுகள் தொடங்கி பங்குனி மாதம் தேரோட்டம் முடியும் வரை தொட்டியம் அமர்க்களப்படும். இந்த விழாவின் முக்கியமானது இரட்டை தேரோட்டம். பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் 32 அடி உயரம் கொண்ட பெரிய தேர், 30 அடி உயரம் கொண்ட சிறிய தேர் இரண்டுமா சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு வீதியுலா வரும். தமிழகத்திலேயே தோளால் தூக்கிச் செல்லப்படும் மிக உயரமான தேர் இதுவாகத்தான் இருக்கும். 2 தேரும் ஒரே நேரத்தில் வீதி வலம் வருவதால் சுமார் 200 பேர் தேரை சுமந்து செல்கின்றனர். கிரேசி தியேட்டர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.